அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மல்டி லைன் டெக்ஸ்ட் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ப்ரிசிஷன் நான் 0 கொடுத்துக்கிறேன். இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ யூனிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நாம் செட் பண்ண போகிறது லிமிட்ஸுக்கு LIM லிமிட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு லோவர் லெஃப்ட் கார்னர் 0,0 அப்பர் ரைட் கார்னருக்கு 420,297 என்டர் கொடுத்துறேன். இப்போ கீழே ஸ்னாப் செட்டிங்கில் டிஸ்பிளே கிரிட் பிஹாண்ட் லிமிட்ஸை நான் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ கீபோர்டில் ஜூம் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஒர்க் ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்டி லைன் டெக்ஸ்ட் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மல்டி லைன் டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஏதாவது பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் போதும். ட்ராக் பண்ணி அதில் நம்ம டைப் பண்ணணும் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதில் நான் ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ரீ விநாயகா சிஎன்சி. இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டெக்ஸ்ட்டோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 3 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இதை ட்ராக் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஹைட்டு 3 mm இருக்கும். நம்ம அங்கே 3ன்னு கொடுத்தோம். அதனால் இங்கே 3 mm. இந்த குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேபை ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் Ctrl+Shift+P கொடுத்தீங்கன்னா இந்த குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகிடும். அடுத்தது நம்ம சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் பார்ப்போம். சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டுக்கு 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். நான் பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்பெசிஃபை த ஹைட்டுன்னு கேட்டிருக்கு. நான் ஹைட்டு ஒரு 10 கொடுக்குறேன். என்டர். இப்போ செகண்ட் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இங்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நான் ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு கொடுக்குறேன். ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு கொடுத்துட்றேன். நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் டெக்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டோட ஹைட்டு 10 இருக்குது. நம்ம மல்டி லைன் டெக்ஸ்ட்டில் 3 கொடுத்தோம். இங்கே சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டில் நம்ம 10 கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மல்டி லைன் டெக்ஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ மல்டி லைன் டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆட்டோகேட்னு கொடுக்குறேன். இங்கே நம்ம ஹைட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் தான் நம்ம இங்கே ஹைட்டை மென்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கரெக்டாக ஹைட்டு மென்ஷன் ஆகாது. இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே மாடிஃபை டேப் ஓப்பன் ஆகிடும். இங்கே நம்ம டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு டச் தான் பண்ணுறேன். அங்கே சேஞ்ச் ஆகிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நான் இந்த ஃபாண்ட் ஸ்டைலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது மல்டி லைன் டெக்ஸ்ட். சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். நான் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹைட்டை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஹைட்டு 15 கொடுக்குறேன். என்டர். இப்போ செகண்ட் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட்டோகேட்னு நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்டைல் தான் இருக்குது. நீங்கள் புதுசாக ஸ்டைல் க்ரியேட் பண்ணணுன்னா இங்கே மேனேஜ் டெக்ஸ்ட் ஸ்டைல்னு இருக்கா, இதில் போய்ட்டு நம்ம நியூவாக ஒரு டெக்ஸ்ட்டு ஸ்டைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நான் நியூ கொடுத்துட்றேன். இப்போ நான் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஒன்றுன்னே இருக்கட்டும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ஸ்டைல் அங்கே வேறு நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்டைல் ஒன்றுன்னே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்கும். அது என்ன தெரியும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே ப்ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். நாம் ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் ஒன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ப்ரிவ்யூவில் பார்த்துக்கலாம் அது சேஞ்ச் ஆகிறது. பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஓகே,
அப்பர் சைடு டவுன்னா தலைகீழாக இருக்கும், அதே மாதிரி பேக்வேர்டுனா ரிவர்ஸில் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து ஸ்டைல் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ செட் கரண்ட்டுன்னு நான் கொடுத்துட்டு, நீங்கள் அதான் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டைல் க்ரியேட் ஆகிருக்கும். முன்னாடி 2 இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டைல் ஒன்றுன்றது க்ரியேட் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம புது ஸ்டைல் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மறுபடியும் மேனேஜ் ஸ்டைல் போயிட்டு இவங்க நான் வந்து மறுபடியும் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஃபாண்ட்டோட ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ இதை கொடுத்துக்கிறேன். இப்போ செட் கரண்ட் கொடுத்துட்டு இங்கே do you want to save your changesன்னு கேட்டிருக்கு. எஸ்ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல் 1ல் ஸ்டைல் 1 பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தெரியும். ஜஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிறது தெரியும். நீங்கள் ஜஸ்ட்டு மவுஸ் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், அங்கே சேஞ்ச் ஆகிறது நமக்கு நல்லா கிளியராக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஹைட்டு நான் 15 கொடுத்தேன், கரெக்டாக 15 இருக்குது. இப்படி தான் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டையும் மல்டி லைன் டெக்ஸ்ட்டையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே அடுத்தது ஆங்கிளாக எப்படி டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மல்டி லைன் டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஹைட்டை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், 10ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்ரீ விநாயகா சிஎன்சி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டைல் 1ல் இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட்டு இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க, ஒரே லைனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரே லைனில் வந்துடும். எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே நீங்கள் ரொட்டேஷன் இருக்கா, இங்கே நம்மளுக்கு இப்போ 0 டிகிரியில் இருக்குது. நான் இப்போ 19 கொடுக்குறேன். 19 கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மாறிடும். பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட்டாக மாறிடுச்சு. இப்போ 118 கொடுக்குறேன், ரிவர்ஸில் மாறிடும். இப்போ 217 கொடுக்குறேன், 270 என்கிட்ட பார்த்திங்கன்னா கீழே மறுபடியும் நான் 0 கொடுக்குறேன், ஸ்ட்ரைட்டாக வரணும்னா பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது நாம் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டை பார்ப்போம். சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஹைட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆங்கிள் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஹைட்டு நான் வந்து 10 கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் கொடுக்குறது முன்னாடி ஹைட்டு கொடுத்துட்றேன், 10 கொடுத்துட்டு இப்போ ஆங்கிள் கேட்டிருக்கு பாருங்கள், ரொட்டேஷன் ஆங்கிள் நான் 45 கொடுக்குறேன். என்டர். இப்போ ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் க்ரியேட் ஆகிடும். அதில் நான் சிஎன்சின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு அடுத்த இது கிளிக் பண்ணோன்னா அதே ஆங்கிளில் தான் ட்ராவல் ஆகும், 45 டிகிரிலேயே. இதுதான் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டு. இப்போ எனக்கு இது மறுபடியும் 0 டிகிரியில் வேணும்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த லெட்டர் கிட்ட போய் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டி டேப் ஓப்பன் ஆகிடும். அதில் நான் 0 கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த சிஎன்சியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் 0 கொடுக்குறேன். என்டர். எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 0 என்டர். இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது நாம் ஆர்க்கில் எப்படி ஃபாண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆர்க்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட், சென்டர், ஆங்கிள், பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட், சென்டர், ஆங்கிள் வந்து 180 டிகிரி, ஹாஃப் சர்க்கிள். நீங்கள் 316 கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஒரு சர்க்கிளே க்ரியேட் ஆகிடும். நான் வந்து ஆர்க்கு தான் க்ரியேட் பண்ணால் தான் ஆஃப் சர்க்கிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிரஸ் டூலில் ஆர்க் அலைன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் நான் ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு கொடுக்குறேன். இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ. நான் வந்து எல்லோ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்டைலு நான் வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்டைல் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆகிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா நம்ம ஆர்க்கில் அந்த ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டையும் மல்டி லைன் டெக்ஸ்ட்டையும் யூஸ் பண்ணணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.